சென்னை ராயபுரத்தில் பட்டப்பகலில் நடு ரோட்டில் வேன் ஓட்டுநர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை ஆட்டோ மீது கேஸ் லோடு வேன் மோதியதில் ஏற்பட்ட தகராறில் இந்த கொலை சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். வேன் ஓட்டுநர் ரகுவை சரமாரியாக தாக்கி ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டன் என்பவர் கொலை செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன். ராயபுரத்தில் நடு ரோட்டில் வேன் ஓட்டுநர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலை சம்பவத்திற்கான முழு காரணம் என்ன, பின்னணி என்ன, விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். சென்னை ராயபுரத்துல பட்டப்பகலில நடு ரோட்டில ஒரு வேன் ஓட்டுநர் மற்றொரு ஆட்டோ ஓட்டுநரால் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை ராயபுரம் எம்எல் கேஸ் கோயில் கல்லறை சாலை சந்திப்புல கேஸ் லோடு வேன் ஆட்டோ ஓட்டி வருபவர் ரகு. இவர் சாலையில் வந்து கொண்டிருந்த போது அதே சாலையில ஆட்டோ ஓட்டி வந்த மணிகண்டன் இவர்களுக்கு முந்தி செல்வதில் ஏற்பட்ட மோதல். இந்த மோதல் இவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு மணிகண்டன் கேஸ் லோடு வேன் டிரைவர் ஓட்டுநர் ரகுவை சரமாரியாக சாலையிலே தள்ளி அடித்து காயப்படுத்தியதுல சம்பவ இடத்துல ரகுக்கு வலிப்பு ஏற்பட்டு சம்பவ இடத்துல உயிரிழந்திருப்பது பெரும் அந்த குடும்பத்தினிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வடசென்னை தண்டரப்பேட்டை ஐஓசி பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த ஓட்டுநர் ரகு. 45 வயதான இவர் டாடா ஏசில சிலிண்டர்கள் ஏற்றி கொண்டு கொடுங்கூர் நோக்கி ராயபுரம் வழியாக சென்றிருந்த போது வாகனங்கள் முந்தி செல்வது ஏற்பட்ட மோதலின் காரணமாக ஆட்டோ ஓட்டுநர் அடித்து தாக்கியதுல சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு வந்த ராயபுரம் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டனை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பும் பணியில தற்போது ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் ராயபுரம் பகுதியில் பெரும் ஒரு பரபரப்பையும் அந்த உயிரிழந்த ரகு ஓட்டுநருடைய குடும்பத்தில் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்.